வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு சூப்பரான ஆக்ஷன் த்ரில்லர் படம் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட இயக்குனர் ஸ்டண்ட்டுக்கு பேர் போன அனல் அரசு அவர் எழுதி தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. அண்ட் இந்த படத்துல கதாநாயகனா நடிச்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அது நம்ம மக்கள் செல்வனுடைய பையனான சூர்யா சேதுபதி. இந்த படத்துல கதையின் நாயகனா நடிச்சிருக்காரு. சோசியல் மீடியால இவரை போட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் அவருடைய ஆட்டிடியூட். சரி, அதெல்லாம் இருக்கட்டும், அவர் எப்படி வேணா ஆட்டிடியூட் காமிச்சிட்டு போட்டோம். ஆனா படம் நல்லா இருந்துச்சுன்னா அவர் மேல இருக்க பேட் இம்ப்ரெஷன்லாம் டோட்டலா மாறி இருக்கும். ஸோ இந்த படம் அவருக்கு அந்த சேஞ்ச் கொடுத்துச்சா இல்லையான்றத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரிய வரும். சரி வாங்க, இப்போ நாம இந்த ஃபீனிக்ஸ் என்ற படத்துடைய ஒன்லைனை பார்த்துருவோம். ஒன்லைன் ரொம்ப சிம்பிள்ங்க. படத்தோட ஓப்பனிங் சீன்லே படத்துடைய கதாநாயகனான சூர்யாவை சிறுவர் சீர்திருத்த ஜெயிலுக்கு அனுப்புறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த படத்தோடைய ஹீரோவான சூர்யா அவனுடைய 17 வயசுலேயே எம்எல்ஏவை போட்டு தள்ளியிருக்கான். எம்எல்ஏவை கொலை பண்ண அந்த குற்றத்துக்காக தான் 18 வயசுக்கும் கீழே இருக்கிறதுனால சூர்யாவை சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பியிருக்காங்க. உள்ள போன சூர்யாவோட நிலைமை என்னாச்சு? உண்மையிலே இவன் எம்எல்ஏவை கொலை பண்ணானா இல்ல அதுக்கு பின்னாடி வேற யாராவது இருக்காங்களா? இப்படி பல கேள்விகளுக்கு இறுதியில ஒரு வித்தியாசமான ட்விஸ்டோட சொன்ன படம் தான் இந்த ஃபீனிக்ஸ். சரி வாங்க, இப்போ இந்த படத்தோட கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக், கமெண்ட், ஷேர் இதையும் மறக்காம பண்ணிடுங்க. சரி வாங்க, இப்போ நாம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே எம்எல்ஏவை கொலை பண்ணின அந்த குற்றத்துக்காக போலீஸ்காரங்க சூர்யான்ற பையனை அரெஸ்ட் பண்றாங்க. கோர்ட்ல இருந்து அவனை ஜெயிலுக்கு கூட்டு போறாங்க. 18 வயசுக்கும் கீழே இருக்கிறதுனால இவனை கூட்டிட்டு சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு தான் கொண்டு போறாங்க. உள்ள போகும்போது முதல்ல அங்க இருக்கிற மத்த பசங்க எல்லாம் இவன் ஏதாவது திருட்டு கேஸ் இல்ல போதை கேஸ் இல்லைன்னா திருட்டு இந்த மாதிரி பெட்டி கேஸ் எல்லாம் உள்ள வந்திருப்பான் போலன்ற மாதிரி சூர்யாவை பார்த்த உடனே மத்த பசங்க எல்லாரும் ரொம்ப கேவலமா பாக்குறானுங்க. ஆனா சூர்யா அந்த ஜெயிலுக்குள்ள இருக்கிறவங்க யாரையும் பகச்சிக்காம அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு இருக்கான். ஆனா வெளியே இருக்க எம்எல்ஏ உடைய ஒய்ஃப் அந்த கேரக்டர்ல வரலட்சுமி சரத்குமார் தான் நடிச்சிருக்காங்க. புருஷனை இழந்திருக்க இவங்க கிட்டத்தட்ட சொன்னாக்கா மாதிரி ஜெயிலுக்குள்ள இருக்க நம்ம ஹீரோவை ஜெயிலுக்குள்ள வச்சே போடணுன்றதுக்காக பல பிளான்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், அவனுடைய பேர் கரிகாலன். அவனும் பாத்தீங்கன்னா எப்படியாச்சும் அப்பனை கொன்னவன கதை முடிச்சே அவனும் சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் வெறியோட சுத்திக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய அம்மா அவங்க பாவம் இந்த சின்ன வயசுலயே கொலை கேஸ்ல உள்ள போயிருக்கானே, ஸோ அவனை எப்படியாச்சும் வெளியில் எடுக்கணுன்றதுக்காக கோர்ட்டும் வீடும் சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா பாவம் இவங்களால இவங்க பையனை வெளியெடுக்க முடியாம கஷ்டப்பட்டு தவிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே இப்போ சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்குள்ள நம்ம ஹீரோவுடைய நிலைமை தான் காட்டுறாங்க. அவனை சுத்தி இருக்கிற மற்ற பசங்க எல்லாருமே இவனை ஒரு மாதிரி ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்றாங்க. ஆனா அது எல்லாத்தையும் பொறுத்து போயிட்டு இருக்கான். அதே ஜெயில இருக்க ஒரு போலீஸ் அதிகாரி அந்த எம்எல்ஏ உடைய ஒய்ஃபான வரலட்சுமி சரத்குமாருக்கு வேலை பார்க்கறவன். ஸோ உள்ளுக்குள்ள வச்சு நம்ம சூர்யாவுடைய கதையை முடிக்கிறதுக்காக ஒரு கேங்கை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த கேங் நம்ம சூர்யாவை போட்டு தள்ளுறதுக்காக கிளம்பி வர போச்சு. அவ்வளவுதான், இன்னைக்கு இந்த பையனுடைய கதை முடிய போகுதுன்னு பார்த்தா இந்த இடத்துல நம்ம ஹீரோ ட்விஸ்ட் கொடுப்பான் பாருங்க. ஒன்னுத்துக்கும் உதவாத சப்ப பையன் பார்த்தா இவனை கொல்ல வந்த அந்த கேங்க தெரியாம உருட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கான். இவனுடைய அடி ஒன்னு இடி மாதிரி இருக்கு. இந்த மொத்த கேங்கையும் அடிச்சு பறக்க விடுறான். இப்படி இவன் அடிக்கிறத பார்த்துட்டு உள்ள இருக்க மத்த பசங்கலாம் நடுங்கி போயிடுறானுங்க. சாதாரண பெட்டி கேஸ்ல வந்திருப்பான்னு பார்த்தா எம்எல்ஏவே போட்டு தள்ளன கொலை கேஸ்ல உள்ள வந்திருக்கான இவன். சாதாரண ஆள் கிடையாது இவன். இவங்கிட்ட நம்ம பார்த்து தான் நடந்துக்கணும்ன்ற மாதிரி ஹீரோக்குன்னு அந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளியில தனி மரியாதையே கிடைக்குது. ஆனா அதை எதையுமே நம்ம ஹீரோ எதிர்பார்க்காம அவன் பாட்டுன்னு அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு எப்படியாச்சும் உள்ள இருந்தே எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு போகணும்னு சொல்லிட்டு பொறுத்துக்கிட்டு இருக்கான். நைட்ல அவன் படுத்தாலே அவன் கனவுல சில விஷயங்கள்லாம் வந்து போகுது. இதுலயும் குறிப்பா இந்த எம்எம்ஏ மார்ஷியல் ஆர்ட்ஸ் அதுல இவனுக்கு தெரிஞ்ச ஒருத்தன் கலந்துக்கிட்ட மாதிரியும் இவனும் அந்த போட்டியில் இருக்கிற மாதிரியும் அந்த மாதிரியான கனவுகள்லாம் அப்படியே ஃபிளாஷா வந்து போகுது. இவனுக்கு அதெல்லாம் பயங்கர டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குது. ஸோ இவனுடைய பாஸ்ட் லைஃப்ல ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அதோடைய விளைவாதான் இவன் இப்போ உள்ள வந்திருக்கான். அது என்னன்றதை நம்ம போக பார்ப்போம். இப்ப வெளியே இருக்க எம்எல்ஏ உடைய மனைவியான வரலட்சுமி சரத்குமார் இருக்காங்களே, அவங்க உள்ள இருக்க அந்த பொடி பையனை நம்மளால தொடக்கூட முடியல. எப்படியாச்சும் அவனை தெரியாம அழிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு உள்ள இருக்க அந்த போலீஸ்காரங்களுடைய உதவியோட வடக்கன்ஸ்ல ஒரு 10 பேர் பொய் கேஸ் போட்டு சூர்யா இருக்க அந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்புறாங்க. ஸோ உள்ள இருக்க அந்த கேங் வெறியோட சூர்யாவை கொல்றதுக்காக வர அந்த வடக்கன்ஸ் கேங்லயும் ஒருத்தனை விடாம வறுத்து எடுத்துடுறான். ஒருத்தனை விடாம போட்டு போலன்னு பொழந்து அடிச்சு பறக்க விட்டுறான். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அந்த ஜெயிலோடைய ஒரு முக்கியமான ஆபீசர் உள்ள இருக்கிற வரைக்கும் சூர்யாவுடைய உயிருக்கு ஆபத்துன்னு புரிய வருது. ஸோ அதனால அவனுக்கு ஒரு சேஃப் கார்டு கொடுன்னு சொல்லிட்டு அவன் மேல இந்த ஆபீசர் ஒரு கண்ணோடு இருக்காரு. வெளியே உயிரிழந்த அந்த எம்எல்ஏ தொண்டர்கள் எல்லாம் சூர்யா மேல வெறியோட இருக்கானுங்க. இப்போவும் இவங்க எல்லாருக்குள்ளயும் எழக்கூடிய அந்த கேள்வி, எதுக்காக இந்த ஒரு சின்ன பையன் எம்எல்ஏவை கொல்லணும்? எம்எல்ஏக்கும் இவனுக்கும் அப்படி என்ன பகையா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஒரு பக்கம் தலையை பிச்சுட்டு இருக்காங்க. அதுலயும் சூர்யா இருக்க இந்த
சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் இருக்கவங்க எல்லாரும் எம்எல்ஏவே கொண்டுட்டு வந்திருக்கானா, இவன் சாதாரண ஆளா இருக்க முடியாது, சம்திங் இவனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாரும் இவனை பத்தி தான் பேசிட்டு இருக்கானுங்க. இப்போ ஒரு நாள் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் இருக்கக்கூடிய நம்ம சூர்யாவை ஒரு குறிப்பிட்ட தேதியில கோர்ட்டுக்கு கூட்டு போறாங்க. அந்த விஷயம் வெளியே இருக்க வரலட்சுமி சரத்குமாருக்கு தெரிய வருது. அண்ட் எம்எல்ஏ உடைய பையனான கரிகாலன் ரெண்டு பேருக்குமே தெரிய வருது. ஸோ அவங்க ரெண்டு பேருமே இப்படி ஒரு சமயத்துக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. ஸோ கோர்ட்டுக்கு போகிற வழியிலே அவனை போட்டு தள்ளணுன்றதுக்காக ஒரு பக்கா பிளான் அண்ட் ஸ்கெட்சோடு அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. உள்ள இருக்க அந்த முக்கியமான போலீஸ் ஆஃபீஸர் சூர்யாவை எப்படியாச்சும் சேஃபாக கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அந்த கோர்ட்டுக்கு போக வேண்டிய குறிப்பிட்ட அந்த நாள் வருது. ஸோ இப்போ நம்ம சூர்யாவை சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலேருந்து போலீஸ்காரங்க கோர்ட்டுக்கு கூட்டு போயிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு சந்தர்ப்பத்துக்காக தான் வெளியில் இருக்கக்கூடிய வரலட்சுமி சரத்குமாரும் அவங்களுடைய பையன் ரெண்டு பேருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட இடத்துல வண்டி கிராஸ் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய ஆக்சிடென்ட். அவ்வளவுதான், போலீஸ் வண்டியிலேருந்து நம்ம ஹீரோவை இழுத்து போட்டு ரெண்டு கேங்கும் சேர்ந்து ஹீரோவை போட்டு பொல நடிக்க, அப்ப ஸ்பாட்ல நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட அசராம பட்டுடி எந்திரிச்சு நின்று சும்மா வெறி கொண்ட வேங்கையாட்டம் நெருப்புல இருந்து உயிர் தெழுந்த பீனிக்ஸ் பறவை மாதிரி வெறியோடு எந்திரிச்சு ஒருத்தனை விடாம போட்டு பொலந்துகிட்டு இருக்கான். இந்த ஃபைட், இந்த ஸ்டன் சீக்வன்ஸ், இது எல்லாமே சும்மா வேற லெவல்ல டாப் நாச்சா படத்தோட இயக்குனரான அனல் அரசு எடுத்திருப்பாரு. ஆக்சுவலா ஒரு ஸ்டண்ட் மேன்ன்றதுனாலே இந்த படத்துல வரக்கூடிய ஒவ்வொரு ஃபைட் சீக்வன்ஸும் சும்மா வேற லெவல்ல ஸ்டேஜிங் பண்ணிருப்பாங்க. இப்போ இங்க நடந்துகிட்டு இருக்க அந்த ஃபைட்ல கடைசியா நம்ம ஹீரோ எல்லாரையும் அடிச்சு போட்டு ரெண்டு கேங்கோடைய கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு அந்த ஸ்பாட்ல இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வில்லியோட கேங்க்கு இவனை போட்டு தள்ள முடியாம போயிடுச்சு, எஸ்கேப் ஆயிடான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் ஒரு பக்கம் வெறியோடு இருக்க, பேரலா இந்த பக்கம் போலீஸ் டீமுக்கும் பயங்கர பிரஷர். ஏன்னா எம்எல்ஏ கொலை பண்ண அந்த கேஸ்ல உள்ள வந்தவன் கோர்ட்டுக்கு போற வழியில எஸ்கேப் ஆகி ஓடிட்டான்னு தெரிஞ்சா இவங்க சீட்டு கிழிஞ்சிருமே சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் சூர்யாவை தேடிட்டு இருக்க, இங்க குடுக்குறாங்க பாருங்க ஒரு பங்கமான ட்விஸ்ட். எல்லா இடத்துலயும் போலீஸ் தேடிட்டு ரிட்டர்ன் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கே வந்தா உள்ளுக்குள்ள சூர்யா இருக்கான். சோ எங்கேயும் அவன் தப்பிச்சாலாம் ஓடலைங்க, திரும்ப இதே சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு தான் வந்திருக்கான். அப்போ உள்ள இருக்க வார்டனும் ஹீரோவை சேஃப்கார்ட் பண்ணணும்னு நினைக்கிற அந்த போலீஸ் ஆஃபீஸர் ரெண்டு பேரும் சேர்ந்து, டேய் யாரா நீ, இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா யாரா இருந்தாலும் தப்பிச்சு ஓடி இருப்பாங்க, ஆனா நீ அவங்க எல்லாரும் அடிச்சு போட்டு திரும்ப எதுக்காகடா உள்ள வந்திருக்க, யார் தான்டா நீ, உனக்கும் அந்த கேங்க்கும் என்னடா பிரச்சனை, எதுக்குடா நீ எம்எல்ஏவை கொலை பண்ண, உண்மையிலே நீ எம்எல்ஏவை கொலை பண்ணியா அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஆஃபீஸர்ஸ் ரெண்டு பேரும் அந்த இரவு நம்ம ஹீரோ கிட்ட தனியா கேட்க, அப்பதாங்க நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்கிறான். இங்க எங்களை மாதிரி பசங்களாம் ஜெயிக்கவே கூடாது இல்ல சார், நான் ஏன் இன்னைக்கு கொலைகார பட்டத்தோட சுத்திக்கிட்டு இருக்கேனா அப்படின்ற மாதிரி சொல்லி இங்க இருந்து அப்படியே பிளாஷ்பேக் ஓபன் ஆகுது. சில மாசங்களுக்கு முன்னாடி நார்த் மெட்ராஸ்ல ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவன் தான் படத்தோட ஹீரோவான சூர்யா. அண்ட் அவனுக்கு ஒரு அண்ணன் இருக்கான், அவனுடைய பேர் கர்ணா. இந்த கர்ணா கேரக்டர் நடிச்சிருக்கோம் யாருன்னு தெரியுதுங்களா, காக்கா மூட்டை படத்துல பெரிய காக்கா மூட்டையா வருவான்ல அவனே தாங்க. அந்த பையன் இப்ப நல்லாவே வளர்ந்துட்டான். இந்த படத்துல கர்ணான்ற கேரக்டர் நடிச்சிருக்கான். சூர்யாவும் கர்ணனும் அண்ணன் தம்பிங்க, ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ், ஒருத்தன் விட்டு கொடுக்கவே மாட்டான். அண்ட் இவங்க ரெண்டு பேருமே எம்எம்ஏல போய் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ், ரொம்ப நல்லா ஃபைட் பண்ணக்கூடிய ஃபைட்டர்ஸ். என்னதான் இவங்க குடும்பம் லோயர் மிடில் கிளாஸா இருந்தாலும் சந்தோஷத்துக்கு பஞ்சம் இல்லை, எப்பவும் ஹாப்பியா தான் இருப்பாங்க. அண்ட் இவங்க ஏரியால இருக்க ஒரு பொண்ணை தான் நம்ம ஹீரோ அண்ணன் கர்ணன் லவ் பண்ணிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் உயிருக்குறா நேசிச்சுக்கிட்டு இருக்காங்க, அது நம்ம கர்ணாக்கும் தெரியும். சோ இப்படியே இவங்களோட லைஃப் எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கும் போதுதான் இவங்க ஏரியாவுக்கு முதல் முறையா எம்எல்ஏ ஒரு பொதுக்கூட்டத்துக்காக வந்திருக்காரு. அப்படி வந்து அந்த கூட்டத்துல இந்த ஏரியால ஒரு எம்எம்ஏ டோர்னமெண்ட் நடத்த போறோம், அந்த டோர்னமெண்ட்ல கடைசியா யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு ஹார்பர்ல நிரந்தரமான வேலையை வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி எம்எல்ஏ அறிக்கை விட, அந்த அறிக்கையை கேட்டுட்டு இருந்த ஹீரோடைய அண்ணன் ரெண்டு பேருமே எப்படியாச்சும் அந்த போட்டியில கலந்துக்கணும்னு பாக்குறாங்க. காரணம் என்னன்னா, நம்ம கர்ணா லவ் பண்ணிட்டு இருக்க அந்த பொண்ணு வீட்டுல அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே நிரந்தரமான வேலையில ஜாயின் பண்ணாதான் நீ ஆசைப்படுற மாதிரி என் பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு நிபந்தனை வைக்க, சோ வேற வழி இல்லாம கர்ணா எப்படியாச்சும் அந்த போட்டியில கலந்து வின் பண்ணணும்னு கலை இறங்கியிருக்கான். கூட அவன் தம்பியும் துணைக்கு போயிருக்கான். போட்டியை ஆரம்பிக்கிறாங்க. ஊருக்காரங்க, பப்ளிக் இவங்களுக்கு மத்தியில தான் இந்த போட்டி நடந்துகிட்டு இருக்கு. அந்த டோர்னமெண்ட்ல ஒவ்வொரு ஸ்டேஜா நம்ம ஹீரோவும் ஹீரோடைய அண்ணனும் ஃபைட் பண்ணி முன்னேறி போய்கிட்டே இருக்காங்க. ஹீரோடைய அண்ணன் கர்ணா இருக்கான்ல, அவனோட டாக்டிக்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. ஸோ இப்படியே அந்த டோர்னமெண்ட் நல்லபடியா போயிட்டு இருக்கு. கடைசியா அந்த டோர்னமெண்டோடைய ஃபைனல்ல கிட்டத்தட்ட ஒரு 3 பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. அதுல முதல் 2 இடத்துல அண்ணன் தம்பிங்களான கர்ணாவும் கர்ணாவுடைய தம்பியான சூர்யா, அடுத்ததா எம்எல்ஏ உடைய பையன், அவனும் போட்டியோட ஃபைனல் வரைக்கும் வந்துட்டான். இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம ஹீரோ ஒரு முடிவு எடுக்கிறான், ஃபைனல்ல எப்படியாச்சும் தான் அண்ணன் வின் பண்ணும், அப்பதான் அவன் ஆசைப்பட்ட அவன் பொண்ணு கிடைக்கும் அண்ட் எம்எல்ஏ வாக்குறுதி கொடுத்த மாதிரி நிரந்தர வேலையும் கிடைக்கும். ஸோ
அதனால நம்ம சூர்யா ஃபைனல் போட்டியில இருந்து விலகிறான். இப்ப கடைசியா அந்த டோர்னமெண்டோடைய ஃபைனல் மேட்ச்ல கர்ணா வெர்சஸ் எம்எல்ஏ உடைய பையன் 2 பேருக்குள்ளயும் கடுமையான போட்டி போய்கிட்டு இருக்கு. ஆனா போட்டி போற போக்க பார்த்தா கர்ணா தான் வின் பண்ணுவான் போல. இத பார்த்துட்டு இருக்க எம்எல்ஏ திருட்டுத்தனமா ஒரு பிளான போடுறான். நம்ம ஹீரோவுடைய ஃபேமிலியை கூப்பிட்டு இந்த ஃபைனல்ல மட்டும் உன் அண்ணன் தோத்தானா நீங்க கேட்கறத நான் பண்றேன், எல்லாரும் முன்னாடி என் பையன் தோக்கறத நான் விரும்பல, இந்த ஆஃபருக்கு ஒத்துக்கங்க அப்படின்ற மாதிரிலாம் எம்எல்ஏ பேச, ஆனா ஹீரோ விடுற மாதிரி இல்ல. இது இவங்களுக்கான போட்டி, இந்த போட்டியில கண்டிப்பா வின் பண்ணி ஆகணும்னு. ஏன்னா கர்ணா யார் பேச்சையும் கேட்காத, நீ யாருன்னு நிரூபிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் பயங்கர மோட்டிவேட்டா பேச, ஆல்ரெடி கர்ணா ஃபுல் ஃபார்ம்ல தான் இருக்கான். இதுல எம்எல்ஏவும் எம்எல்ஏ ஒய்ஃபும் வேற எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்தி விட்டு மாதிரி பேச, அந்த டோர்னமெண்டோட ஃபைனல் மேட்ச்ல நம்ம கர்ணா எம்எல்ஏ பையனை போட்டு அடிச்ச அடியில அவன் நாக் அவுட் ஆயிடுறான். கடைசியா அந்த டோர்னமெண்ட்ல கர்ணா வின் பண்ணிடுறான். அவ்வளவுதாங்க. ஹீரோவுடைய ஃபேமிலி பயங்கர ஹாப்பி. ஆனா இந்த பக்கம் எம்எல்ஏ ஃபேமிலி ஹீரோவுடைய குடும்பத்து மேல பயங்கர வெஞ்சன்ஸ்ல இருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, இந்த டோர்னமெண்டோட ஃபைனல்ல கர்ணா அடிச்ச அடியில அவங்க பையன் பேச்சு மூச்சு இல்லாம கீழே விழுந்து கிடக்குறான். ஹாஸ்பிட்டல்ல கோமா ஸ்டேஜ்ல இருக்கான். ஸோ இந்த அளவுக்கு அடிச்சு போட்ட கர்ணாவை உயிரோட விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. இது தெரியாத இந்த பக்கம் நம்ம ஹீரோவுடைய குடும்பம் அண்ணன் ஜெயிஸ்டான்ற சந்தோஷத்துல இருக்காங்க. கர்ணா வீட்டுக்கு வரும்போது ஆர்த்தியெல்லாம் எடுத்து ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கர்ணா லவ் பண்ண அந்த பொண்ணு வீட்லயும் இந்த போட்டியில வின் பண்ணது மூலியமா இவனுக்கு நிரந்தர வேலை கிடைக்க போகுது. ஸோ கல்யாணத்துக்கும் ஓகே பண்ணிடுறாங்க. ஸோ லைஃபே மாற போகுதுன்ற மாதிரி இவங்களுடைய குடும்பம் கனவுல மிதந்துட்டு இருக்கும்போது அந்த ஒரு நாள் நம்ம கர்ணா அவன் கேர்ள் ஃப்ரெண்டோட பீச் ஓரமா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கேங் வந்து கர்ணாவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. கர்ணா கூட இருந்த தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை மட்டும் இவங்களை நான் சமாளிச்சுக்கிறேன், இங்க இருந்து எப்படியா தப்பிச்சு ஓடிடுன்ற மாதிரி தப்பிக்க வச்சிருக்கான். அந்த பொண்ணு உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடி வந்து விஷயத்த சொல்ல, உடனே நம்ம ஹீரோ பதறி அடிச்சுட்டு போய் பார்க்கறான். அந்த லொகேஷன்ல இவங்க அண்ணனை காணோம். ஆனா வெட்டப்பட்ட கை மட்டும் இருக்கு. ஊர் இலையில வெட்டப்பட்ட கையோட இவங்க அண்ணன் கர்ணனை கொன்னு தொங்க விட்டு போயிருக்காங்க. அவ்வளவுதான். கர்ணா இறந்ததை ஹீரோவால ஏத்துக்கவே முடியல. அவங்க குடும்பமே சோகத்துல மூழ்கி இருக்கு. அதோட இல்லாம கர்ணாவை உயிருக்கு உயிரா நேசிச்ச அந்த பொண்ணும் கர்ணா இறந்து போன தாங்க முடியாம இறந்து போயிறாங்க. இப்படி இவங்க 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. ஊரே சோகத்துல மூழ்கி இருக்கும் போது ஹீரோவுடைய அண்ணனுடைய சாவுக்கு காரணமா இருந்த அந்த எம்எல்ஏ கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம கொலையும் பண்ணிட்டு மாலையும் போட வந்திருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு பொறுத்துக்க முடியாத நம்ம ஹீரோ பொங்கி எழுந்து ஓட ஓட வெட்ட ஆரம்பிக்கிறான். யாரு வந்தாலும் சரமரனை விட்டு விழுது. கடைசியா துள்ள தொடிக்க நம்ம ஹீரோ எம்எல்ஏவை போட்டு தள்ளுறான். இப்படி தான் அண்ணனுடைய சாவுக்கு காரணமா இருந்த எம்எல்ஏவை போட்டு தள்ளி தான் நம்ம ஹீரோ இப்போ இந்த நிலைமையில இருக்கிறதா. இப்படி உன்னுடைய பாஸ்ட் லைஃப்ல நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே வார்டன் கிட்டயும் அந்த போலீஸ் ஆபீசர் கிட்டயும் ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்டு இவங்க 2 பேருமே ஷாக் ஆகுறாங்க. சரி ஓகே சூர்யா, உனக்கு இப்ப பாதுகாப்பு தான் முக்கியன்ற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இவங்களால சூர்யாவை சேஃப் கார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல தான் வெளியே இருக்க வில்லி உள்ள இருக்க நம்ம ஹீரோவை போட்டு தள்ளியாவணும்ட்டு இன்னொரு பையனை திரும்பவும் உள்ளுக்குள்ள அனுப்பியிருக்காங்க. இதுதான் கிளைமேக்ஸ் ஷோடவுன்ல இறங்கி இருக்க அந்த கேங்க்கும் சூர்யாக்கும் சரியான ஃபைட். சோலோவா நின்று எல்லாரும் அடிச்சு தூக்குறான். கடைசியா இன்னொரு பையனுக்கும் நம்ம சூர்யாக்கும் பயங்கரமான ஃபைட். வெளியில இருக்க மற்ற பசங்க எல்லாருமே ஹீரோக்கு தான் சப்போர்ட். இந்த ஃபைட்டோட முடிவுல இதை இங்கேயே முடிச்சு வைக்கிறன்ற மாதிரி அந்த பையனை நம்ம ஹீரோ உள்ள வச்சு முடிக்கிறான். கடைசியா இதுக்கெல்லாம் காரணமா இருக்கக்கூடிய வெளியே இருக்க வில்லி வரலட்சுமியை கட்சிக்குள்ள இவங்களெல்லாம் வச்சுட்டு இருந்தா கட்சிக்கு தான் கெட்ட பேருன்ற மாதிரி கட்சியில இருந்தே தூக்கிறாங்க. அதோட மட்டும் இல்லாம எம்எல்ஏ கேங் வில்லி கேங் பண்ண ஃப்ராடுத்தனம் இது எல்லாமே பொதுமக்களுக்கு தெரிய வந்துச்சு. கோர்ட்லயும் இதெல்லாம் ஆதாரத்தோட ப்ரூஃப் பண்ணி ஒரு வழியா நம்ம ஹீரோ சிறுவர் சீர்திருத்த பள்ளியில இருந்து வெளியே வந்து தாமாவோட சேர்றான். இதுக்கெல்லாம் காரணமா அந்த வில்லி கேங்க அரெஸ்ட் பண்ணி உள்ள போறாங்க. கடைசியா சாதாரண நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையன் எதையாவது சாதிச்சு மேல வரலான்னு பார்த்தா பதவியும் பவரும் யூஸ் பண்ணி குரு தெரியாம அழிச்சிடுறீங்களாடா, நாங்கெல்லாம் மேலேயே வரக்கூடாதா அப்படின்ற மாதிரி ஹீரோ சூர்யா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். அவன் வெளியே வந்ததும் அவன் அண்ணன் விட்டு போன பாதையை அவன் தொடர ஆரம்பிக்கிறான். அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஏன்னா மக்களே, இந்த ஃபீனிக்ஸ்ன்ற படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள் எல்லாமே நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம மினி தியேட்டரில் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள் எல்லாமே உங்கள் கைக்கு டைமிங் வந்து சேரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக் கமெண்ட் ஷேர் இதையும் மறக்காம பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்தோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய்.